எங்க இருந்து போறாப்புல? ஓ ஜுனைத் கானா? இவரோட பவுலிங் ஆக்ஷன் எடுக்கணுங்க. இறங்குங்கள். உங்க பவுலிங் ஆக்ஷன் ஏன் பண்ண மாட்டீங்க? ஒரு பேர் என்ன? நார்மல் பவுலிங் ஆக்ஷன் பண்ணுங்க. New batsman in Chandran. Hard hitting player. No singles, only sixers. Wide. Small singles. Start. சுந்தரன் ஓப்பனிங் தான் கரெக்டா இருக்கும். அப்பதான் ஒரு சூடாகி கரெக்டா அடிப்பார். அப்புறம் வெயிலுக்கு நல்ல சூடு. இல்லடா, நீங்க அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான். கொஞ்சம் நல்லா பேட்ல சிங்கிள் ஆட்டு அதுக்கப்புறம் தான் பேட் விசிறுவீங்க. அதுக்கெல்லாம் மேட்ச் முடிஞ்சிடும். அடிக்க வச்சு அடிக்க மாட்டேன். நீ சிங்கிள் சாட்டன் தைரியமா சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் சாட்டன் போதான் பத்ரிநாத் மாதிரி. நேத்து டெல்லி மேட்ச்ல எத்தனை ரன் அவுட் அப்பா? உத்தப்பாவே ஒரு 10 வாட்டி ரன் அவுட் ஆயிருப்பான். மிஸ் பண்ணிட்டானுங்க. ஆமா, யாரும் நேத்து வின் பண்ணது? டெல்லி மேட்ச் சூப்பரா இருந்ததுனா. அம்மாங்க அவ்வளவு அடி ஆச்சு. அசீம் 19 ஓவர். மேக்ஸ்வெல் பஞ்சாப் இப்ப பழைய டீம் இல்ல. எல்பிடபிள்யூ அவுட். நீ அடி வாங்கதெல்லாம் ரெக்கார்ட் ஆயினுது. ஐயோ, அவனு பல கோணங்கள்ல கேமரா வச்சிருக்காங்க. எல்லா கோணத்துல அடி வாங்கிட்டு இருக்கு. அந்தந்த ஆங்கிள் அடி What a shot. ஸ்கோர் 16. இன்னும் 17 ரன் அடிக்கணும். 4 ஓவருக்கு 17 ரன். 3 ஓவருக்கு 7 ஓவர் மேட்ச். 7 ஓவர் மேட்ச் விஷயமே தெரியாதா? நான் 8 ஓவர்ல நினைச்சேன். அடிதான் இதாச்சும் அடிங்க. ஆக்சுவலா மார்க் தான் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்காரு. ஆனா பாலும் நிறைய கன்சியூம் பண்ணிருக்காரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போட்டா தெரிஞ்சிடும். 25 பால் 20. யுவராஜ் சிங் மாதிரி ஆட்டுறீங்க சார். மொமெண்டம் இல்ல. ஆட சார் என்ன சார் இதெல்லாம்? அதுக்கப்புறம் நாங்க பொறுமையா சூடு ஏறி மேட்ச் முடிஞ்சிடும். என்ன இப்படி போறான் யுவராஜ்? இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறியா இல்லையா? எடுக்கிறேன். அண்ணன் மூஞ்சி எல்லாம் பளிச்சுன்னு வரணும். புரியுதா? எடிட் பண்ணி கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த மேட்ச் யூடியூப்ல போடுறேன். ஹீட் ஜாஸ்தி ஆயிடுது.
ரெண்டு கம்மியாயிரம் அதிகமா அது ஓவர் கம்மியாகுது இறங்கி சிம்பு தான் ஃபர்ஸ்ட் பால் இருந்து தூக்கும். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி ஃபர்ஸ்ட் பால் தூக்கு மாதிரி. ஸ்ட்ரைட்ல தூக்கிட்டா அவுட். பால் எல்லாம் போல இந்த கிரவுண்ட்ல ஒன்னு சிங்கிள்ஸா பிளான் பண்ணோம், இல்லனா ஏதாவது கிடைக்கிற ஒரு பால் மட்டும் அடிக்குது. ஸ்ட்ரைட்ல முழு பேர் அழகா ஸ்ட்ரைட்லாம் இங்க தோனி இந்த சேல விட்டுடுவான். ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சா அவன் ஏரோப்ளேன்ல வந்து பிடிச்சிடுறான் கபால்னு. வைட் ஸ்லோ பால் போறாராம். ஸ்லோ பாலா ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஸ்கோர் 16. ஃபர்ஸ்ட்ல ஸ்கோரே போல போல. ஃபர்ஸ்ட்ல பொறுமையா நாங்க ரெண்டு பேரும் 2 ஓவர் 4 ரன். முதல்ல விஜய் மைக் சேம் he is struggling. அந்த ஷாட் வைக்க பவர் போல ஸ்ட்ரைட்ல வந்து அப்படியே தூக்கி விட்டான். இந்த கிரவுண்ட்ல ஸ்ட்ரைட்ல அடிக்க கூடாது. போட்டுனா போயிடு. ஸ்ட்ரைட்ல அடிச்சா அப்படியே ஸ்வைட் ஒண்ணும் இல்ல. போடும் கஷ்டம் தான். நான் தெரியும் மல்லிகா மாதிரி வைடா போய் உள்ள இருக்கான். டேய் எல்லா மேட்ச் வாட்ச் பண்றோம்ல இது. ச்சே வேர்ல்ட் கப்ல தான் சொதப்பிட்டானுங்க. அது 4 ஓவர்ல 3 தான் ரன் ரேட். வில்லன் ஹீரோயினை கடத்தி வச்ச மாதிரி ஆயி போச்சு அந்த லாஸ்ட் 5 ஓவர். ஒண்ணும் பண்ணல. போட்ட மாத்தலாம் அதே பால் தான் போட்டதெல்லாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறங்குச்சு. அப்படி இறங்குச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்படி போயிடுறாங்க. அது எதிர்பார்க்கல அந்த மாதிரி போடுவாங்க. வைட் ஆகுறா அவனுங்களாம் அந்த நேரம் பார்த்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. டிவிஎஸ்ல அடிக்கிறாங்க, லெஃப்ட்ல திரும்பி அடிக்கிறாங்க. பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இறங்குறியா? நாங்க வீடியோ அப்படியே வச்சுங்க. பிராக்டிஸ் வா மார்க் பகறியா ஓவர் போடுவா. 7 நிமிஷம் தானே ஆகிது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியே. இல்ல நான் ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணேன். ஓவர் ஸ்கோர் 17. சிங்கல் 18 சிங்கல் குடிச்சு வா. இன்னும் 2 ஓவர் தான். இது ஓவர் இன்னொரு ஓவர் ஆள் தானா? இது 6வது ஓவரா? ஷாட்றான். ஏய் வேணாம்பா. பதினெட்டு 5 ஓவர் தானே அது? 6வது ஓவர். ஐயோ போட்டுறோம்.